நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்முடைய இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தேவப்பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சொல்லிட்டு நேற்று திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று, கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுல இரண்டாவது கருத்து கிடையாது. பட் இதில் மாநிலத்துடைய கீழே வருது. ஆனாலும் கவர்னர் மூலமாக, ஹோம் மினிஸ்டர் மூலமாக விசாரித்து செய்யலாம். ஆனால் நம்ம இது சொன்ன இந்த வேலையில் என்னென்ன நடந்திருக்கு கடந்த, அதுக்காக தான் இந்த கேள்வியே வருது. அந்த கடந்த 3 நாட்களில் சென்னைக்கு மதுராந்தகத்திலேருந்து வந்த பைக்கில் வந்த நண்பரோடு வந்த ஒரு 14 வயசு குழந்தைய சதிச்சிருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போன காரில் திமுக கொடி இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒன்று நீக்கினாங்கன்றாங்க. சார், திமுக கொடியோ பேக்கெட்டில் தலைவர் படமோ வச்சுக்கிட்டா என்ன வேணால் பண்ணலாமா? இந்த தமிழ்நாடு அப்படி தான் இருக்கா? கோயம்புத்தூரில் 2 நாள் முன்னாடி செய்தி என்ன வந்துச்சு? ஆரம்ப சுகாதார மையத்தை கவுன்சிலர் எடுத்துக்கொண்டார். 2 நாள், ஒரு நாள் பேப்பரில் அப்படியே வலைதளத்தில் வந்தது. அதுக்கு அடுத்த நாள் அங்கே நர்ஸாக வேலை செய்கிற அவன் மனைவியை எடுத்துக்கொண்டார்னு வருது. ஸோ திமுக இது முதல் கேஸா? ஈசிஆரில் ஒரு சேசிங் நடந்தது, ஞாபகம் இருக்கா? அந்த சேசிங் நடந்தால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவங்களும் போயிட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் 5 சேனல் கேமராவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த கார்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாள் ஆச்சு. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்பர் உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? 5 சேனல் எப்படி போனான்? இது ஒரு கேஸ்னால் அதுக்கு அடுத்த 2 நாள் கழித்து ஒருத்தன் திராவிட செயல் செஞ்சான். அவன் பேர் தெய்வ செயல். அது என்ன சார் திராவிட செயல்? வரேன். அரக்கோணத்தில் சேர்ந்த தெய்வ செயல் என்பவர் கல்யாணமாகி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண நேரத்தில் 2வது திருமணம் செய்து கொண்டார். துணைவி, மனைவி, இணைவின்னா அது திராவிட செயல் தானே, சந்தேகமே இல்லை. ஸோ அவர் பிகாம் படிக்கிற ஒரு மாணவி, அந்த மாணவி அவங்களும் டைவர்ஸு இன்னும் முடியல, 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு இருக்கிறப்ப அந்த பெண்ணை திமுக அமைச்சர்களின் உதவியாளர்களுக்கெல்லாம் போய் அறிமுகப்படுத்தி எதுக்காகவோ பண்ணியிருக்கார். அது பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு சண்டை போட்டதில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அங்கே இன்னொரு மனைவி அவனுக்கு வரான், இன்னொரு துணைவி, இணைவி லிங்க் வருதா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க போலீஸ்க்கு கொடுத்தால் எஃப்ஐஆர் போடாமல் திமுக யூத் விங் ஐடியிலேருந்து எக்ஸ்தலத்தில் வருது. ஸோ இங்கே என்ன நடக்குது? இதெல்லாம் ரொம்ப சமீபத்தில் சார், இந்த ஆட்சி வந்து 3 மாதம் கழித்து ஆலப்பாக்கத்தில், இங்கே வலசரவாக்கம் பக்கத்தில் ஒரு கூட்டம் நடத்தினது மகளிர் அணி, கலந்து கொண்டது கனிமொழி அம்மையார் அவர்கள். ஸோ கனிமொழி அதில் ஒரு 2 இளைஞரணி பிரிவைச் சேர்ந்த திமுக தலைவர்கள் திராவிட செயல் செஞ்சாங்க. ஒரு போலீஸுக்கு பாலியல் சீண்டல், அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. போலீஸ் போய் சொல்லி அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணாங்க. ஆச்சா, அதுக்கு பிறகு சைதை சாதிக்குன்னு ஒரு பேச்சாளர், அவர் ரொம்ப திராவிட செயலில் பேசுவார். அவர் ஈவேரா மாதிரி, அண்ணாதுரை மாதிரி, கருணாநிதி வழியில் ஆபாசமாக பேசுவார். பிஜேபியில் சேர்ந்த நடிகைகளை தரக்குறைவாக பேசினார். அவர் பெயர் சொல்லி குறிப்பிட்டதுனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க டெல்லிக்கு உமன்ஸ் கமிஷன் கூப்பிட்டாங்க. ஆனால் இவங்க எஃப்ஐஆர் போடல. ஆச்சா, ஸோ இப்போ மக்களுக்கு எப்படி தைரியம் வருமா? வராது. ஸோ தப்பு செஞ்சால் இது வர. இன்றைக்கி விளாத்திக்குளம் கேஸ் வந்திருக்கு. வீட்டு பக்கத்தில் அதிகாலையில் டாய்லெட்டுக்கு போன மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு முகம் சிதைத்து உடல் வெட்டி கொண்டு இருக்காங்க. சார், மோடி அவர்கள் தூய்மை இந்தியா திட்டத்தில் முக்கியமானதே டாய்லெட் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 10,000 கோடிக்கு மேலே வருஷம் வாங்கிட்டு இருக்கோம். 1 மாதம் லேட்டாக வந்தால் அதை பெருசு பண்ணுவாங்க திமுக அரசு. ஆனால் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்களா? எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? எனக்கு தூய்மை இந்தியா திட்டத்தில் எவ்வளோ கட்டியிருக்கீங்க? ஏன்னா இதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு PM ஆவாஸ் யோஜனான்னு பேர், பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீரை குழாய் மூலம் கொடுக்கணும், கிராமத்து வரைக்கும், கடைசி கிராமம் வரைக்கும். நம்மளாம் இங்கே பார்க்குறோம், கிராமத்தில் போய் இது பண்ணிட்டு போவோம். அதுக்கு பேர் ஜல்ஜீவன் திட்டம்ங்கிறது. கிராமத்துக்கு கொண்டு போகணும், வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இல்லந்தோறும் குடிநீருங்கிறதுக்கு ஹர்கர்கா பண்ணின்னு. இதில் 60,000 கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்சி வருவதற்கு முன்பே 15,000 கோடி ஒதுக்கியதில் செலவு செய்யாமல் முடித்ததாக கணக்கு எழுதி கொள்ளையடித்திருக்கிறார்கள்னு என்னுடைய நண்பர் ஒருவர் வழக்கு போட்டதில்
ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சே தவிர இன்றைக்கி வரைக்கும் பிடிக்கல. சமீபத்தில் அதை பற்றி ஆவாஸ் யோஜனாவை பற்றி மோடி அவர்களும் பேசியிருக்காரு, இவங்களும். ஸோ எல்லா திட்டங்களும் போடப்படுகிறது. இதெல்லாம் எங்கே போகுது? நம்ம விஜய் சார் 2 நாள் முன்னாடி பேசினார். போடுகிற திட்டத்தில் 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30% ஒரு குடும்பத்திற்கு செல்கிறது. நேற்றுக்கு மோடி சாரும் அதை சொல்லியிருக்கார். ஸோ பிரச்சனை அதை தாண்டி சார் இப்போ டாஸ்மாக் எவ்வளோ விற்கிதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 70 லட்சம்னு இவங்க ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு அதாவது ஊட்டியிலையும் கொடைக்கானல்லையும் பாட்டியில் தூக்கி போட்டிங்கன்னால் அது கீழே அந்த சரிவில் விழுந்துட்டா மிருகங்கள் பட்டு யானைகள்லாம் அடிபட்டுச்சுன்னு அங்கே 5 வருஷமாக பாட்டியில் திருப்பி கொடுத்தா 10 ரூபான்னு ஸ்கீம் இருக்குது. இதை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும்னு என்னுடைய நண்பர் வழக்கு போட்டதில் போடுங்கன்னா இவ்வளோ பாட்டில் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி கடைசியில் இப்போ ஸ்கீம் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டாஸ்மாக் ஊழியர்கள் எங்களுக்கு வேலை கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க பிரச்சனை அது. ஸோ 70 லட்சம் பாட்டில் உண்மையானு சொன்னால், அதாவது டிசம்பர் இந்த ஆட்சி எப்போங்க வந்துச்சு? இந்த ஆட்சி 21 ஏப்ரல் மே மாதம் வந்தது. அடுத்த வருடம் பிப்ரவரியில் பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார். ஐயா, நீங்கள் இவ்வளோ வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, நிதி தட்டுப்பாடு வருது. தமிழ்நாட்டில் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி இழப்பு என்பது மொத்த நிதி அளவில் ஜிடிபியில் 2-3% அது டாஸ்மாகில் மட்டும். அதாவது வரவேண்டிய பணம் அரசு கஜானாக்கு போகாமல் யாரோட பாக்கெட்டுக்கோ போகுது. இது அவர் சொன்ன, இன்றைக்கும் அந்த பேட்டி இருக்குது, உங்களுக்கு நான் தருகிறேன், வேணா இப்பயே ஸ்க்ரீன்ஷாட் தருகிறேன். 2-3% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி அன்றைக்கி 27 லட்சம் கோடி. 2%னா 54,000 கோடி, 3%னா 72,000 கோடி. இன்றைக்கி 33 லட்சம் கோடி, 3%னா 99,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அடுத்த லைன் சொல்கிறாரு, மணல், கல்குவாரி, கனிம வளம், இதில் 3இல் ஒரு சில 100 கோடிகள் கூட வரவில்லை, ஆனால் பல ஆயிரம் கோடி வர முடியும், இதை செய்வோம்னு சொன்னார். அவர் சொல்லி 1 மாதத்தில் அவரை நீக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு கணக்குக்கு வரல. இப்போ இந்த ஆட்சி வரத்துக்கு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க. அதில் கடன் 4,60,000 கோடி இருக்குது அப்படின்னாங்க. இப்போ 9.7ன்னாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த வருட முடிவில் 10.62 கோடி ஆகும்னு சொன்னாங்க. அந்த பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த பட்ஜெட்டில் கடைசி பேப்பர் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, போன 2 வருஷம் என்ன, இந்த வருஷம் என்ன, அடுத்த 2 வருஷம் எவ்வளோன்னு இருக்கும். அதுபடி அடுத்த வருஷம் 1,80,000 கோடி வாங்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் 2,05,000, அதில் போட்டதை விட அதிகமாக தான் வாங்குவாங்க. ஸோ திமுக ஆட்சி தொடர்ந்தால், அவங்க சொல்கிற விடியல் 2.0 இல்லை அது தொடர்ந்தால் அடுத்த 3 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்குவாங்க. ஆனால் அதில் கடன் வாங்கினா தப்பு இல்லை சார். இப்போ நீங்கள் ஊர்லேருந்து வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து இங்கே வேலை செய்யறதுக்கு நீங்கள் இது பண்ணுறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா, பைக் வாங்கினீங்கன்னா உங்கள் வேலைக்கு யூஸ் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு வேலை தருவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெக்கார்டிங்க்கு வெளில போகணும், நாங்கள் ஆட்டோ கொடுக்க முடியாதுன்னு வாங்கினா ரைட்டு. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு பத்தாமல் நீங்கள் வாடகைக்கும் சாப்பாட்டுக்கு கடன் வாங்கினா கட்டுப்படியாக இருக்க முடியுமா? நம்ம வாங்குகிற பட்ஜெட்டில் வாங்குகிற தொகையில் 59,000 கோடி ரெவின்யூ டெஃபிசிட். அதுக்கப்புறம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த 59,000 விட்டுட்டு பழைய கடனுக்கு வட்டி அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இலவசம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்திற்கு சராசரியாக 20,000 கோடி தான் முதலீட்டு செலவு. இப்போ பைக் வாங்குறது, ரோடு போடுறது, இந்த மாதிரி வீடு கட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் முதலீட்டு செலவு. சரி, முதலீட்டு செலவு நீங்கள் பண்ணிங்கன்னால் ₹1 செலவு பண்ணால் ₹5 8 ரிட்டர்ன் வரும். ஆனால் இவர்கள் முதலீட்டு செலவு வாங்குகிற கடனில் கூட 20%, 15% கூட பண்ணல. நான் சொல்கிறது உங்களுக்கு கடந்த 5 வருஷ பட்ஜெட்டையும் என்னால் எடுத்து தர முடியும். அத்தனையும் என்னுடைய பிளாகில் தினந்தோறும் நான் போடுறேன். ஸோ இந்த ஆட்சி தமிழருக்கு எந்த விதமான நல்லதும் செய்யவில்லை. மோடி அவர்கள் நிறைய பேசுகிறார். போன 2024 நாங்கள் இதை கள்ளச்சாராயம், போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்ணுவோம். நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டையும் அவர் பண்ணணும். ஆனால் குறையவில்லை. இத்தனை கட்சங்கள் வருவதற்கு காரணம், ஒரு மாணவியை ஒருத்தம் பண்ணுறான், 2 வயசு குழந்தையை ஒருத்தம் பண்ணுறான், 7 வயசு குழந்தையை நாமக்கல்லன்னு சொன்னால் அவர்கள் நிலையாக இல்லை. அவர்கள் உடலில் திராவிட பானங்களோ அல்லது திராவிட மெத்து போன்றவை உள்ளே போயிருக்கு. சார், இதில் என்ன கேள்வினா, இது சமூக பிரச்சனையா இல்லை ஆட்சியில் இருக்கிறதுனால ஆட்சி பிரச்சனையா? நம்ம எப்படி எடுத்து இதில் 2 விதமாக நான் சொன்னால், ஏன்னா திமுக அதிமுக 2 பேருடைய ஆட்சி காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். உதாரணம் விட்டு நிறைய விஷயங்களா இல்லை. இங்கே பிரச்சனை நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான கேள்வி. என்னன்னா, ஒன்று, நீங்கள் திருக்குறளை வள்ளுவம் சேனலுங்கிறதுனால கல்லுண்ணாமையை எடுத்து பார்த்தீங்கன்னா, கல் சாப்பிட்டா அவன் மனுஷனாக இருக்க மாட்டான், அம்மா கூட அவனை சேர்க்க மாட்டாங்க இப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நான் சொல்லவே வேண்டியதில்லை. இப்போ இந்த சாராய விற்பனை என்பது தேவையா இல்லையா அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறத விட அண்ணாதுரை முதல்ல லாட்டரியை கொண்டு வந்தார்.
கொண்டு வந்தப்ப மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, விழுந்தால் உங்களுக்கு இல்லாவிட்டால் நாட்டுக்குன்னாங்க. அப்போ திமுகவுடைய இன்றைய குடும்பத்தின் தலைவர் போய் அவர் அறிவுரை கொடுத்தாராம். ஐயா, சாராயம் விற்றா நல்லது. அவர் சொன்னாராம், குஷ்டரோகிகள் கையில் உணவு வாங்கி சாப்பிடுவது போல் அது நான் பண்ண மாட்டேன்னார். ஆனால் இவர் செய்தார்கள். சரி, செய்து கொண்டே இருக்கிறார்கள். பட் பிரச்சனை, இவங்க கொடுக்குற சரக்கு சாப்பிட்டா என்ன ஆகும், குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது அடுத்தது. இன்னொன்று, சாப்பிட்றது தப்புங்கிற பழக்கமே, வார்த்தையே கெட்டு போயிடுச்சு. நம்ம சமூகமும் மாறி இருக்கிறது. ஏதோ ஒரு சினிமா, கரெக்டாக சொன்னால் காதலன்னு நினைக்கிறேன், அப்பா பையனுக்கு ஊற்றி கொடுத்து அவனுடைய காதலி யாருன்னு கேட்குற மாதிரி இருக்கும். எஸ்பிபியும் இவரும் நடித்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டான்ஸ் நடிப்பார் பிரபுதேவம். ஸோ பையனுக்கு சாராயம் ஊற்றி கொடுத்து அவங்கள யாரை காதலிக்கிறான். ஸோ அடுத்தது அரசாங்க ஆதரவோடு ஸ்ட்ரீட் என்ன ஸ்ட்ரீட்டு, ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஊர்வலங்கள் நடக்குது. ஸோ இதிலெல்லாம் என்ன நடக்குது? ஸோ பிரச்சனை என்னன்னா, பிரியாணி அதிகமாக சாப்பிட்றதும் தவறு. அதாவது நம்முடைய உடல் சார், ஒன்று நான்வெஜ் சாப்பிட்றது ரைட்டாக தப்பா? அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப சாப்பிட. இது கரெக்டான பதில், நான் ஒத்துக்கிறேன். இதை நான் 2 விதமாக பிரிக்கிறேன். உங்கள் உழைப்பு அதிகமாக இருந்தால் அதற்கேற்ற உணவை சாப்பிடுங்க. ஓகே. உழைப்பு இல்லை என்றால் சாப்பிடாதீங்க. ஆனால் இதை தாண்டி எந்தெந்த மிருகங்கள் என்வி சாப்பிடுதோ அதுக்கெல்லாம் சிங்கப்பல்லு உண்டு. எந்தெந்த மிருகங்கள் சாப்பிடாதோ அது கிடையாது, நமக்கும் கிடையாது. ஓகே. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். நாய்கிட்ட யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, சாப்பிடுது. ஆடுகிட்ட யாராவது போய் சொன்னீங்களா நீ என்வி சாப்பிடாதுன்னு? ஆனால் சாப்பிட்றதில்ல, ஏன்னா அதுக்கு சிங்கப்பல் இல்லை. ஸோ கடவுள் இதை படைச்சிருக்கார். பட் நமக்கு சுவைக்கு போச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்றது ஜெரிச்சா சாப்பிட்லாம். பட் அப்படி சாப்பிட்டாலுமே 2 வாரத்துக்கு ஒரு முறை தவிர மசாலா, காரம், எண்ணெய் அதிகமாக சேர்த்த வெஜிடேரியனாக இருந்தாலும் உடலுக்கு கெடுதல். ஓகே, சரியா? ஸோ சாத்வீகமான உணவு சாப்பிட்டால் இந்த மாதிரி விஷயம் வராது. இந்த பிரியாணியில் கசகசன்னு ஒன்று போடுவாங்க. அது என்ன தெரியுமா? கஞ்சா செடியுடைய பூவில் இருக்கிற விதை. ஓ, சரியா? ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம சாதாரணமாக சேர்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று ஏதோ என்னது அஜினமோட்டோவோ என்னமோ ஒன்று சொன்னாங்க, அது சேர்க்கக்கூடாதுன்னு வந்துச்சு. ஸோ பிரச்சனை என்னென்னா, நம்ம உணவில் இது இப்போ இன்றைக்கி போய் நீங்கள் பிரியாணி செய்வது எப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அவங்க இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத பேரில் என்னென்னமோ சேர்க்க சொல்கிறாங்க. ஸோ உணவு பழக்க வழக்கமே மாறி இருக்குது. ஸோ இதுவும் காரணம். பட் இதை தாண்டி சார், கல்யாணம் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் தலைமுறையில் எல்லாம் பையனுக்கு கெட்ட பழக்கம் இருக்கான்னு பார்ப்போம். சரி, தண்ணி அடிப்பாரா, சிகரெட் உண்டா அப்படின்னு. இப்போது மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸுக்கு தண்ணி பார்ட்டி கொடுக்கணுங்கிற அளவுக்கு மாறிடுச்சுன்னா இந்த சமூகத்திலும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி கைது பண்ணணுமா, தடுக்கணுமா இல்லையா? போலீஸோட வேலை என்ன சார்? இப்போது ஒரு ஸ்கூலில் திருக்குறளில் இருக்கிற விஷயத்த பேசின ஒரு ஆளை கைது பண்ணுறீங்க, சரியா? இப்போ நகை திருட்டு போச்சுன்னு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒரு அம்மா. ஆச்சா, அங்கே இருக்கிற காவலாளியை கூட்டிகிட்டு போய் அடித்தே கொண்டாங்க. ரொம்ப பேரே சொல்லலாம், மானாமதுரை பக்கத்தில் இருக்கிற அந்த காளி கோயில், சரியா? ஆனால் மெட்ராஸில் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன் சார். போன வருஷம், முந்தின வருஷம் நடந்தது இது. வேளச்சேரியில் ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல குழி தோண்டினதில் 2 பேர் விழுந்து வட இந்திய தொழிலாளர்கள் செத்து போனாங்க. யாருக்காவது தண்டனை கிடச்சிச்சா? அடுத்தது தமிழகத்தின் அம்பானி அதானி யார் சார்? சன் டிவி ஓனர் சொல்லாமா? அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார் இருக்குது, ரெஸ்டோ பார். இந்த ரெஸ்டோ பார்னாலே என்னென்னு நமக்கு போன தலைமுறையில் தெரியாது. ராத்திரி அவங்க ரூல் படி ராத்திரி 12 மணிக்கு மூடணும். அந்த பாரில் 2 மணிக்கு மேலே தகராறு நடந்து கைதுன்னு வந்தது. அதுக்கு அடுத்த 2 மாதம் கழித்து கூரை விழுந்து 3 பேர் செத்து போனாங்க. அந்த பார் யாருக்கு சொந்தம் என்றால் மணல் கருப்பையா என துரைமுருகனுக்கு வேண்டிய நண்பருக்கு சொந்தமானது. தினகரன் பேப்பரில் வந்துச்சு. நான் அதை என்னுடைய கற்பனையெல்லாம் சொல்லலை. ஷேக்மத் பார்னு யாராவது கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இப்போ குற்றமுக்கு, கொலை குற்றத்துக்கு கூட தண்டனை கிடைக்கல. ஆனால் நகை திருடப்பட்டதாக சொன்னது சிபிஐ. அப்புறம் நகை திருட்டே நடக்கவில்லைன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு நகை கிடைக்கவில்லை, அதனால் வழக்கு முடிக்கிறதுன்றாங்க. ஸோ பிரச்சனை, வழக்குகளை எப்படி கையாள்கிறார்கள்? திமுக காரன் செஞ்சால் எஃப்ஐஆர் போடுறப்பயே மாற்றுறாங்க சார். அந்த திராவிட செயல் கேஸில், சாரி தெய்வ செயல் கேஸில் அவன் போய் ஹைகோர்ட்டுக்கு வரான். அதுவும் விடுமுறை கால பெஞ்சில் ஜாமீன் கொடுக்குறப்ப சாதாரண குற்ற ஜாமீனுக்கு கூட 15 நாள் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணுன்றாங்க. அவங்க அந்த மாதிரி பிரிவில் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷன் கூட போடல ஹைகோர்ட் ஜட்ஜி. வேலூரில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கவுன்சிலருடைய பையன் தண்ணி பார்ட்டியோட கேக்க வாழை வச்சு வெட்டின வீடியோ போட்ட உடனே அவங்களுக்கு போட்ட எஃப்ஐஆருக்கு குறைந்தபட்ச தண்டனை 10 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா ஃபைன் போடுறது. ஸோ திமுக காரன் தப்பு பண்ணால் இந்த மாதிரி எஃப்ஐஆர்னா
ஸோ சார் இப்போ இந்த பிஎன்எஸ் சட்டம்னு வந்துருச்சு. முன்னாடி ஐபிகோ, நம்ம ஐபிகோன்னு கேள்விப்படுவோம். அந்த இபிகோ சட்டத்தில் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இப்போ பிஎன்எஸ் படி 15 நாளைக்குள்ளே விசாரணை முடிக்கணும், 45 நாளில் தண்டனை வாங்கி தர முடியும். எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? அண்ணா நகரில் ஒரு சிறு குழந்தை பக்கத்து வீட்டில் தண்ணி கேன் போடுறவன் சதிச்சிட்டான்னு வந்துச்சு. அந்த மாணவி சொல்லலை அம்மா கிட்ட, சரியா? அந்த மாணவியுடைய பிறப்புறுப்பு செப்டிக் ஆகி நாத்தம் அடித்து ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போக இது ஏதோ பிரச்சனை கேஸுன்னு கேஎம்சிக்கு அனுப்ப, கேஎம்சி டாக்டர் கேட்க, அந்த மாணவியை மிரட்டி வேறு யாரோ தப்பு செஞ்சாங்கன்னு வாங்கின ஆடியோ லீக் ஆகி அதன் பிறகு வழக்கு வந்துச்சு. இது சிபிஐக்கு போகுதுன்னு தீர்ப்பு ஹைகோர்ட்டு கொடுத்த பொழுது சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 20 லட்ச ரூபா வாங்குகிற வழக்கறிஞர்களை வச்சு எஸ்ஐடி போட வச்சாங்க. அந்த எஸ்ஐடியில் என்ன கண்டிஷன் தெரியுமா? தமிழக கேடராக ஐபிஎஸ் இல்லாதபடி கொடுக்கணும்னாங்க. இப்போ அதே வேறொரு வழக்கில் சொன்னப்போ இது மாநில சுயக்கு எதிர் அன்னைக்கு கேட்கல. ஏன்னா இது வந்து யாரையோ சார் அந்த வழக்கு முடிஞ்சு எத்தனை நாள் சார் ஆச்சு? 1.5 வருஷம் இருக்குமா? ஏன் சார் அது முடிக்கல? அதில் என்ன பிரச்சனை? பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கு ஏதோ பிரச்சனை, அந்த வழக்கு முடிஞ்சுதான் சார். இதெல்லாம் விட்டுருங்க சார். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார் அண்ணா அசோக் நகர் அசோக் பில்லர்கிட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருவர் பேசினார். நீங்கள் முன்பிறவியில் செய்த தவறினால் இந்த பிறவியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு. உடனே யாரோ ஒருத்தர் எழுந்தார்னு சொல்லி வைரல் ஆகி கைது பண்ணேன். அவரை கைது பண்ணுறதுக்கு ஒரு பறக்கும்படை போய் கைது பண்ணாங்க. இவரும் அடுத்த நாள் அங்கே நேரில் போனார். அவருடைய சொந்த மாவட்டம் சார் திருச்சி. அதில் திருச்சி 2ல் இருக்கிற ஒரு ஸ்கூல், 5வது வரை உள்ள பெண்கள் தொடக்கப்பள்ளி, அதோடைய ஹாஸ்டலில் அந்த ஹெச்எம் உடைய மகன் அவன் டாக்டர். ஸோ டாக்டருங்கிற நிலையில் அந்த குழந்தைங்களுக்கு நான் செக்கப் பண்ணுறேன்னு சொல்லி 6 மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்துருக்கான். இது திருச்சியில். அவன் டாக்டராக எங்கே வேலை செஞ்சான்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சொந்த ஊர் லால்குடியில் நான் பிறந்த ஊர் லால்குடியில் ஆரம்ப சுகாதார மைய டாக்டர். 2 பேரையும் போக்சோவில் கைது பண்ணேன்னு 1.5 வருஷம் ஆச்சு. இதில் இது வரைக்கும் தண்டனை வரல. ஏன் சார் வரல? நான் பள்ளிக்கூடம்லாம் சொல்ல விரும்பல, அது கிறிஸ்துவ பள்ளியாக இருக்கட்டும்னா எனக்கு யார் பண்ணாங்கங்கிறது முக்கியம் இல்லை. இதை விட கிருஷ்ணகிரியில் ஒரு செய்தி வந்துச்சு சார். ஒரு பள்ளியில் என்சிசி கேம்பில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது போலின்னு வந்துச்சு. செய்தவன் ஏதோ ஒரு கட்சிக்காரன்னு வந்துச்சு. அப்புறம் அவனை கைது பண்ணாங்க. அவன் 4 நாள் முன்னாடி குடித்த எலிபாஷனத்தால் செத்தான். அவன் அப்பா வண்டியிலேருந்து குடிபோதையில் விழுந்து செத்தார். எல்லா சாட்சியும் அழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருவர் வழக்கு போடுறார் ஹைகோர்ட்டில். வழக்கு போட்ட பொழுது இது சிபிஐக்கு அனுப்பணும். இல்லை நாங்களே விசாரிச்சிட்டோம் பார்த்துக்குறோம். நாங்கள் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவிகளுக்கு 5 லட்சமோ சீண்டல் செய்தவர்களுக்கு 1 லட்சம் கொடுங்கன்னாங்க. அடுத்த மாதம் திருப்பி வந்தப்போ 170 லட்சம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. 4 பள்ளிகள்னு சொன்னாங்க. 170 லட்சம்னு வச்சுக்கோங்க. 10 மாணவிகள் வன்கொடுமைன்னா 50 லட்சம். அப்போ இந்த 170 லட்சம்னு வச்சா 120 மாணவிகள். சார் என்ன சார் நடந்திருக்கு? அதுக்கப்புறம் 1.5 வருஷமா எப்போ சார் கண்டுபிடிப்பீங்க? இப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் எவனாவது செஞ்சுருப்பானா எந்த ஸ்கூல்லையாவது? சார் இந்த ஆட்சி தமிழர் விரோதமாக சென்று விட்டது. என்ன பண்ணாலும் பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம். 5000 ரூபா 2500 ரூபா பொங்கலுக்கு கொடு. 2 வருஷமாக ஏன் கொடுக்கல யாரும் கேட்கக்கூடாது. அடுத்த 3 மாதத்துக்கும் சேர்த்து அப்புறம் என்னது கோடை போனஸ் அப்படின்னு போட்டு இன்னொரு 5000 கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதி ஸ்டாலின் பிறந்த நாள். எனக்கு வந்த செய்திப்படி 75 லட்சம் மிக்சி கிரைண்டர் வாங்கி விநியோகிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ இதை பண்ணிட்டா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளணும். ஆட்சி 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றணும். திமுக இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஜெயிச்சதில்லை. மோடி அவர்கள் பேசலாம், பட் கூட்டணி அமையணும். இபிஎஸ் இன்னும் நிஜமாகவே இந்த கூட்டணி ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரான்னு தெரியல. அதை தாண்டி ஓட்டை பிரிப்பதற்காக சில கட்சிகள் தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவையெல்லாம் மாறினால்தான் மாறும். ஓகே சார், இதை நம்ம திரும்ப அந்த கேள்வியை கேட்க வேண்டியது ஏன் இருக்குன்னு சொன்னால், இதெல்லாம் அமைஞ்சு என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிச்சிட்டா பெண்களுக்கு பாதுகாப்பு தந்துட முடியும்னு பிரதமர் மோடி நம்பி பேசுகிறாரா? எப்படி சார் இதை எடுத்துக்கலாம்? சார் கண்டிப்பாக முடியும், மாற்றலாம். அதாவது தலைமை சரியாக இருந்தால். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பேங்க்கில் பேங்க்லேயோ இல்லை இதுக்கோ போனீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தை உதாரணம் காட்டி திமுக சார் பொள்ளாச்சி சம்பவம் வந்த 8வது நாள் சிபிஐக்கு கொடுக்கணும்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. தண்டனை வந்தது விட்டுருங்க, லேட்டெல்லாம் விட்டுருங்க, கொரோனா இதெல்லாம் விட்டுருங்க, நடுவில் 2 வருஷம் கொரோனா. பட் 8வது நாள் சிபிஐ கொடுத்தாங்களா இல்லையா? யாரையும் காப்பாற்ற பார்த்தாங்களா? அந்த வழக்கறிஞர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்களா? இன்னும் சொல்ல போனால்
அந்த பொள்ளாச்சி சம்பவத்தின் போது அதிமுகவின் ஒரு அமைச்சருடைய மகனுக்கு தொடர்பு இருக்கிறது என்று பத்திரிகைகளில் பெருவாரியாக பரப்பப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு யார் கமிஷனராக இருந்தாரோ அவரை இப்போ ப்ரமோஷன் கொடுத்து கொளத்தூரில் போட்டு வச்சுருந்தார் முதலமைச்சர். போன ஆட்சி மாற்றத்துக்கு 3 முக்கியமான காரணங்கள்: பொள்ளாச்சி, ஸ்டெர்லைட்டு, சாத்தான்குளம். இப்போ பொள்ளாச்சி ஸ்டெர்லைட்டில் அறிக்கை கொடுத்த பின் யாருக்கெல்லாம் இப்போ எந்த போலீஸ்லாம் இன்வால்வ்டோ அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? சாத்தான்குளத்தில் என்ன ஆச்சு? அந்த அறிக்கையை வாங்கி தூக்கி போட்டாச்சு. ஸோ இந்த ஆட்சி வந்த பிறகு ப்ரொமோஷன் கொடுத்ததுமே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ப்ரொமோஷன் அதுக்கும் முதல்வருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் இருக்குல்ல சார். டிபார்ட்மெண்டல் என்கொயரி போட்டு நீங்கள் கரெக்டாக அதை ரெக்கார்டில் சேர்த்திங்கன்னா கொடுக்க முடியாது சார். ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் இப்போ கடைசியாக டிஜிபி 8 மாதமாக 9 மாதமாக போடல. சீனியாரிட்டியில் இருக்கிற முதல் 2 பேரில் ஒரு ஃபேக் கேஸாக ஒரு நியூஸ் யூடியூப்பில் போய் அந்த அம்மா பேரில் தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரொமோஷனை தடுத்து இப்போ அவங்களுக்கு அதாவது டிஜிபி ப்ரொமோஷனுக்கு அனுப்பணும்னா 6 மாதம் இருக்கணும். அதாவது எங்கள் அப்பா கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிஜிஸ்டர் எடுத்து பார்ப்பார். நான் என்றைக்கு ஓய்வு பெறுவேன், எனக்கு முன்னாடி எனக்கு எந்தெந்த ப்ரொமோஷன் கிடைக்கும்னு அப்பப்போ பார்ப்பார். யாராவது இறந்து போயிருந்தால் அந்த லிஸ்ட்டை அடிச்சுட்டு. ஸோ நீங்கள் சேர்ற அன்றைக்கே என்றைக்கு ரிட்டையர் ஆவீங்கிறதே தெரியும் எல்லாருக்கும். இந்த டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடியே அடுத்த டிஜிபிக்கு கொடுக்கணும். ஆனால் கொடுத்தா இவங்களுக்கு வேணுங்கிற ஆள் இல்லை. பேரே சொல்கிறேன், சீமா அகர்வால், சந்தீப் ராய் ராத்தோர், இவங்க பேர் இவங்களை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு இப்போ அந்த சீமா அகர்வாலுடைய இது முடிஞ்சு போச்சு. மே மாதத்தில் ரிட்டையர் ஆகிறாங்க, 6 மாதம் இல்லை. ஸோ அவங்களே இப்போ லிஸ்ட்டில் அதாவது அப்படி அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னால் அவர்களுக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறப்ப 6 மாதம் இருக்கணும். ஆனால் இந்த பதவி குறைந்த வருஷம் 2 வருஷம் இருக்கணும். ஸோ ரிட்டையர் ஆனாலும் அவங்க தொடருவாங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு நமக்கு வேணுங்கிற ஆள் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க போகிறதுக்காக இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டத்தின் ஓட்டைகளை எந்த அளவுக்கு வேணால் உடைக்கிறாங்க சார். நல்ல டிஜிபி, நல்ல இது, அதாவது அதிமுக ஆட்சி வந்தாலே போலீஸுக்கு சுதந்திரம் கிடைக்கும். இது எல்லா எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியடில் ரொம்ப சாத்தான்குளம் மாதிரி சுதந்திரமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார். சாத்தான்குளம் அதாவது எக்ஸப்ஷன்ஸ் cannot be rules. பட் ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் அது சமூக விரோதம் செய்தது தான். எனக்கு அதாவது எல்லா முன்னேற்றங்களும் தேவை, அதில் சேஃப்டி வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், எந்த இது ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நான் வேணுங்கிறவன். பட் அந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு வரணும். ஓகே. அதனால சார் எக்ஸப்ஷன்ஸ் cannot be rules. ஏன்னா உங்கள் வீட்டில் கூட உங்கள் பையன் தெரியாமல் தப்பு பண்ணலாம். ஸோ ஒரு விஷயத்தை வச்சு பண்ணக்கூடாது. சரியா? அதனால ஒரு சாத்தான்குளத்தை சொன்னீங்கன்னா 27 கேஸ் இந்த தடவை வந்திருக்குல்ல. நேற்றைக்கு நடந்த மானாமதுரியாக இருக்கட்டும், அஜித்குமாராக இருக்கட்டும், இன்னும் இது இப்போ ஆரம்பித்த இங்கே சட்டசபையில் ஸ்டாலின் சொன்னார் அவனுக்கு உடம்பில் இது வலிப்பு ஏற்கனவே இருந்தது, அதுக்கப்புறம் 27 காயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு விநாயக் ஏதோ பேர் வந்து. ஆமாம். ஸோ அதனால விக்னேஷ். ஸோ இது மாதிரி சார் சட்டசபையில் எதை எழுதி கொடுத்தாலும் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்களுக்கு 2 டெக்னிக் இருக்குது. நான் சொல்லலை சார், சொன்னவர் லோக்சபா எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம். திமுக வெற்றிக்கு ஃபார்முலா 2 சார். கவர்ச்சி, உணர்ச்சி. கவர்ச்சின்னா விளம்பரம். சரியா? நேற்றுக்கு என்ன சார் பண்ணாங்க? முந்தா நேற்றுக்கு ஒரு விழா சில திறந்து வச்சாங்களா மெரினாவில்? என்னது? கற்றணை தூரும் அறிவு. அதுக்கு அன்றைக்கே என்ன நியூஸ் வந்துச்சு? 44 குழந்தைங்க கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் ஸ்கூலில் பள்ளி விழுந்து அது ஏதாவது பேப்பரில் பேசுனாங்களா? சரி, 5 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் தமிழில். அப்புறம் எங்கே சார் கற்றணை தூரும்? அடுத்தது இன்றைக்கி பேப்பர் செய்தியில், இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் பேப்பரில் வரும், நவோதயா பள்ளிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். சார் நவோதயா பள்ளினா என்னன்னு தெரியுமா? இப்போ விஜய் சார் இப்போ அன்புமணி சார் எங்கே படித்தார் தெரியுமா? சேலம் மான்ஃபோர்டில் படித்தார். ஆச்சா. விஜய் சார் அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் படித்தார். இப்போ சீமான் மகன்களும் அங்கே தான் படிக்கிறாங்க. அங்கே சேரணுன்னா ஒரு வருஷத்துக்கு $20,000. $1 100 நீங்களே பெருக்கிங்க. ஏன்னா நான் கணக்கில் ரொம்ப வீக்கு. சரியா? இப்போது உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ஸ்கூலு. தமிழ்நாட்டில் ஒரு 4 பெரிய ஸ்கூல் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக 10 ஸ்கூலில் ஒரு ஸ்கூல் டூன் ஸ்கூல்னு வரும். அதில் ராஜீவ்காந்தி படித்தார். நான் படித்த மாதிரி குப்பனும் சுப்பனும் படிக்கணும்னு இந்தியாவில் இருக்கிற ஒரு மாவட்டத்திலும் ஒரு பள்ளிக்கூடம் குறைஞ்சபட்சம் 10 ஏக்கரோ 30 ஏக்கரோ நம்ம ஸ்கீம் போட்டு அதில் அவங்க தங்கியே படிக்கணும். 75% மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள், 25% அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு $600 ஹாஸ்டல், எல்லாருமே ஹாஸ்டல் கம்பல்சரி. இது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி தான். ஒரு பள்ளிக்கு ஒரு இதுக்கு இப்போ 1ஆவதுனா 2 செக்ஷன் தான். 80 பேர் தான், 40 பேர்லாம் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 39 கலெக்டரில் 11 கலெக்டர்கள் நவோதயா பள்ளியில் சேர்ந்த ரூரல் மாணவர்கள். இதில் பெரிதும் பலனடையக்கூடியது SC ST கிராமப்புற மாணவர்கள். ஆனால் அதில் மும்மொழியின் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு 40 வருடமாக பட்டியல் ஜாதி
கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறது. நேற்றுக்கு விஜய் முந்தா நேற்று பேசுகிறப்பையும் நான் வந்தால் விவசாயிகள் மகனுக்கு ஃப்ரீ, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலும் ஃப்ரீ தான் சார். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன். ஆனால் இன்றைக்கி என் மகனையோ பையனையோ நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறேன்னா அவர் சிரிப்பார். ஏன் சார் உங்களுக்கு மூளை இல்லையான்னு கேட்பார். இந்த மாதிரி ஆக்குனது யார்? தமிழ்நாட்டில் 38,000 பள்ளிகள் அரசு பள்ளிகள், ப்ரைவேட்டு 12,000. 38,000 எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 58 லட்சம். 12,000 எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? 68 லட்சம். ப்ரைவேட் ஸ்கூலில் சின்ன சின்ன ஸ்கூலில் கிரவுண்டு கூட இருக்காது. ஆனால் இதில் எல்லாத்துலேயும் கிரவுண்ட் இருக்கும். ஆனால் ஏன் இந்த நிலைமைக்கு போச்சு? ஸோ பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க? ஸோ இந்த ஆட்சி ஒன்று தான் இவங்களுக்கு சிஎம்சி ஆட்சின்னு மோடி அவர்கள் போன முறை சொன்னார். இல்லை நம்ம ஸ்டாலின் சார் பாஷையில் போனால் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி சார் இன்றைக்கி எப்படி மத்திய அரசு அலுவலகங்கள் நடக்குதுன்னு சொன்னால் தலைமை சரியாக இருந்தால் தானாக மாறிடும். இங்கே மாநில அரசில் முதலமைச்சர் எப்போ வருவார்னு தெரியாது. துணை முதலமைச்சர் 4 மணிக்கு தான் வெளியிலேயே வருவார்ன்றாங்க. இது மாதிரி தினம் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு வருவாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா எல்லாமே மாறும். கண்டிப்பாக ஆட்சி மாற வேண்டும். நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக தலைமையில் 100% ஒரு பிஜேபி மாதிரி பண்ண முடியும்னா கஷ்டம். ஆனாலும் இந்த ஆட்சி தொடர்வது தமிழர்களுக்கு நல்லதா. ஸ்டாலினே ஒரு கோரிக்கை இது 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன சொன்னார்? நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? தமிழர் நன்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சார் அவர் உண்மையை அவர் சொல்ல விரும்புவது தமிழர் நன்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நீதி நேர்மை அறத்திற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் உண்மை. இந்த தேர்தல் தமிழகத்திற்கும் அராஜகம் மன்னர் ஆட்சிக்கும் எதிரான தேர்தல். ஸ்டாலின் சார் ஓய்வு எடுக்கட்டும், தமிழகம் நிமிரட்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார்.